விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி திருவண்ணாமலை சாலையில் செம்மேடு அருகே தனியார் ஆம்னி பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதுகுறித்து கூடுதல் தகவலை நமது செய்தியாளர் நதீம் வழங்க கேட்கலாம். நதீம், வணக்கம். தற்பொழுது இந்த விபத்து எப்படி நடந்தது? பயணிகளின் நிலை என்ன? கூடுதல் விவரங்கள். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி திருவண்ணாமலை சாலையில் பாத்தீங்கன்னா செம்மேடு அருகே புதுச்சேரியிலிருந்து பெங்களூரு சென்ற தனியார் ஆம்னி பேருந்து பாத்தீங்கன்னா சாரல் மழை பெஞ்சு கொண்டிருந்தது. இந்த சாரல் மழையில பாத்தீங்கன்னா கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலை ஓர உள்ள பள்ளத்துல கவிழ்ந்து விபத்துள்ளானதுல மொத்தம் பேருந்துல 14 பெண்கள், 4 ஆண்கள், ஒரு குழந்தை என டிரைவர் உட்பட 23 பேர் பயணம் செஞ்சாங்க. அதுல 10க்கும் மேற்பட்ட லேசான காயங்களோட செஞ்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. சிலர் பல பலத்த காயங்களுடன் செஞ்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிச்சு வச்சிருக்காங்க. சாலையின் குறுக்கே வந்த காரின் மீது மோதாமல் இருக்க ஆம்னி பேருந்து ஓட்டுநரின் பிரேக் பிடித்த நிலையில பாத்தீங்கன்னா கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலை ஓர பள்ளத்தில் விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் பாத்தீங்கன்னா பேருந்து பயணம் செய்த பயணிகளை நல்லான்பேட்டை போலீசார் நேரடியாக சென்று விபத்து குறித்து விசாரணையானது மேற்கொண்டு வராங்க. தொடர்ந்து செஞ்சி வட்டாட்சியர் ஏழுமலை நேரில் சென்று விபத்து குறித்து விசாரணையானது மேற்கொண்டு வராரு. ஆம்னி பேருந்தை அப்புறப்படுத்தும் பணியில கிரேன் உதவியுடன் அப்புறப்படுத்தும் பணியும் போலீசாரும் ஈடுபட்டு வராங்க. இந்த பயணிகளை செஞ்சி அரசு மருத்துவமனையில சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தற்போது. மேலும் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற விபத்தால பாத்தீங்கன்னா அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து இந்த விபத்தானது அங்க கிராம மக்கள் முக்கிய கோரிக்கை என்னவென்றால் சாலையில் வழவழப்பான சாலை இருப்பதால் அந்த வழவழப்பான சாலையில் சாலையை மாற்ற கோரி அக்கிராம மக்கள் கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து அந்த பகுதியில் விபத்து ஏற்படுவதால் அந்த சாலையை மாற்ற கோரி அக்கிராம மக்கள் முக்கிய கோரிக்கையாக வைத்துள்ளனர். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நதீம்.